அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நான் இப்பொழுது இருந்து கொண்டிருப்பது பொத்துவிலில் மிகவும் பிரபல்யமான மண்மலை பிரதேசம் என அழைக்கப்படுகின்ற இந்த மண்மலை பிரதேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது, ஆமரப்புட்டி என்று சொல்வார்கள். பொத்துவில் வரலாற்றில் மிகவும் பிரபல்யமான ஒரு மண்மேடு ஆக இந்த பிரதேசம் காணப்படுகிறது. உள்ளூர் மக்களும் சரி, வெளியூர் மக்களும் சரி, அதிகம் விரும்பி வருகின்ற ஒரு இடமாக இந்த மண்மலை பிரதேசம் இருக்கின்றது. பலர் தமது ஓய்வை கழிப்பதற்காக குடும்பமாக வந்து இங்கு ஓய்வாக இருந்து உணவுகள் அருந்தி சந்தோஷமாக தமது வாழ்க்கையை கழிப்பார்கள். அவ்வாறான ஒரு இடம்தான் இந்த மண்மலை பிரதேசம் என்று நாங்கள் சொல்கின்ற இந்த மண்மலை பிரதேசம் இருக்கிறது. இது அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கின்றது. பொத்துவில் பிரதேசமானது ஒரு கரையோர பிரதேசமாகும். இங்கு அழகான இயற்கை சூழல்கள் அதிகம் காணப்படுகின்றது. பனை மரங்கள், தென்னை மரங்கள் என பல மரங்கள் காணப்படுகின்ற எழில் கொஞ்சும் இடமாக இந்த மண்மலை பிரதேசம் காணப்படுகின்றது. இங்கு நீங்கள் பார்க்கலாம், ஏராளமான மண்மேடுகள் இங்கே காணப்படுகின்றது. அவற்றை இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் காண்பிப்பதற்காக தகவல் அரங்கம் முகநூல் தொலைக்காட்சி மற்றும் தகவல் அரங்கம் யூடியூப் தளங்களூடாக இந்த நேரலையை உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். மண்மலை பிரதேசம் பார்ப்பதற்கு மிகவும் அழகான ஒரு பிரதேசமாக இருக்கிறது. உண்மையில் இந்த இடத்தில் வந்து இந்த நேரலையை நான் உங்களுக்கு படைப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இங்கு சிறுவர்கள் நுங்கு சாப்பிடுகின்றார்கள். இங்கு பனை மரங்கள் காணப்படுகின்றது. இயற்கை அழகு நிறைந்து இருக்கும் இடமாக இந்த மண்மலை பிரதேசம் காணப்படுகிறது. இங்கு ஆரம்ப காலத்தில் அதிகமான உயரமான மண்மேடுகள் இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த மண்மேடுகளின் உயரம் குறைவாக இருக்கிறது. காற்றானது அடித்து இந்த மண்ணை வந்து வேறொரு பகுதிக்கு எடுத்து சென்று விட்டது. இந்த மண்மேட்டின் உயரம் தற்பொழுது குறைவாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இங்கு சிறுவர்கள் வந்து தமது ஓய்வை கழிக்கின்றார்கள். அங்கே நீங்கள் பார்த்தால் சிறுவர்கள் நுங்கு சாப்பிடுகின்றார்கள். அந்த காட்சி மிகவும் அழகாக இருக்கின்றது. உண்மையில் சந்தோஷமான ஒரு இயற்கை அழகு நிறைந்திருக்கும் இடமாக இந்த மண்மலை பிரதேசம் காணப்படுகின்றது. பனை மரத்தில் நுங்கு காணப்படுகின்றது. இந்த நுங்கை வந்து சிறுவர்கள் ஆய்ந்து சாப்பிடுகின்றார்கள். அதிகமான பனை மரங்கள் இந்த மண்மலை பிரதேசத்தில் காணப்படுகின்றது. பொத்துவிலுக்கு மேலும் அழகை சேர்க்கின்ற இடமாக இந்த மண்மலை பிரதேசம் காணப்படுகின்றது. பொத்துவில் மண்மலை பிரதேசத்தில் சில பிரதேசம் மண்மேடு ஆகவும் சில பிரதேசம் பள்ளமாகவும் இருக்கின்றது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த பகுதி மேட்டு பிரதேசமாகவும் மலை போன்று மண்மேடு காணப்படுகிறது. இங்கே பள்ளமாக காணப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் அழகாக அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். மண்மலை பிரதேசத்தின் இந்த பக்கத்தை நீங்கள் பார்த்தால் பின்னுக்கு கடல் காணப்படுகின்றது. அடுத்த பக்கம் அழகான மரங்கள் காணப்படுகின்றது. அதற்கு அடுத்த பக்கம் விகாரை காணப்படுகின்றது. இவ்வாறு பல அழகான சூழல்கள் அமைந்த இடமாகத்தான் இந்த பொத்துவில் மண்மலை காணப்படுகிறது. தகவல் அரங்க முகநூல் தொலைக்காட்சி மற்றும் தகவல் அரங்க யூடியூப் தளங்கள் உங்களுக்கு இந்த மண்மலை பிரதேசத்தை நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றோம்.
மண்மலையின் அடுத்த பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த பகுதியை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு அழகாக விளங்கக்கூடியதாக இருக்கும். இங்கு உயரமான மண்மேடு இருக்கிறது, அதற்கு மேல் காடு வளர்ந்து இருக்கின்றது, அங்கே மயில் கூட இருக்கின்றது. இவ்வாறான ஒரு வனப்பு நிறைந்த பகுதியாகவும் இந்த மண்மலை பிரதேசம் இருக்கின்றது. பல விடயங்கள் உள்ளடக்கிய ஒரு பிரதேசம் என்று சொன்னால் அது மண்மலை பிரதேசம்தான் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். மரங்கள் இருக்கின்றது, அழகான உயரமான மண் மேடுகள் இருக்கின்றது, பள்ளமான பகுதி இருக்கிறது, காடு போன்ற பகுதிகள் காணப்படுகிறது, மற்றது மயில் போன்ற உயிரினங்கள் காணப்படுகின்றது. மண்மலையின் அடுத்த பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த பகுதியானது மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருக்கிறது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தால் விளங்கும், மக்களின் வீடுகள் இந்த பகுதியில் காணப்படுகின்றது. இன்றைய தினம் உங்களுக்கு மண்மலையின் 4 பக்கங்களையும் 4 திசைகளையும் மிகவும் சிறப்பாக இந்த நேரலை ஊடாக வழங்கியிருந்தோம். பொத்துவிலில் மிகவும் பிரபல்யமான இடமாக மண்மலை பிரதேசம் காணப்படுகிறது. வெளியூர் சொந்தங்கள் இந்த இடத்திற்கு வந்து பார்வையிடுங்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் என்றும் உங்கள் அறிவிப்பாளர் அகமது அசியாம். கேமராமேனாக பணியாற்றியிருந்தார் இம்தாஜ். இத்துடன் இந்த நேரலையிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அடுத்த நேரலையில் சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.